ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி இந்த வார காதல் ராசி பலன் எந்தெந்த ராசிகளுக்குன்னு பார்த்தோன்னா சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் இந்த 4 ராசிகளுக்கான இந்த வார காதல் ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு கார்டு ஜம்ப் ஆகிடுச்சு. சிம்ம ராசிக்கு வச்சுக்கலாம் 6 ஆஃப் வாண்ட்ஸ், கன்னி ராசி 5 ஆஃப் பென்டிக்கிள்ஸ், துலாம் ராசி வேர்ல்டு கார்டு, விருச்சிக ராசி 3 கார்டு. ஓகே, இப்போ இந்த ராசிகளுக்கான இந்த வார காதல் ராசி பலன் என்ன, இந்த 4 ராசிக்காரர்களோட காதல் வாழ்க்கையில் நடக்க போகிற மாற்றங்கள் என்ன, திருப்பங்கள் என்ன, யூனிவர்ஸோட வழிகாட்டல்கள் என்ன, எச்சரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிம்ம ராசி 6 ஆஃப் வாண்ட்ஸ். இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் காதல் வாழ்க்கையில் ஒரு நல்ல வெற்றி காத்திருக்கு, நிறைய பாராட்டுகள் கிடைக்கும், ஒரு மன நிறைவு காத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, உங்களோட பார்ட்னர் உங்களோட முயற்சியையும் உங்களோட அன்பையும் ரொம்பவே இந்த வாரத்தில் வேல்யூ பண்ணுவாங்க, உங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, அதே மாதிரி உங்கள் மேலே இருக்கிற அந்த அட்ராக்ஷன் இந்த வாரம் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. காதலில் எதையோ ஒன்று சாதிச்சிட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இந்த வாரம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து கன்னிராசி பார்த்தோன்னா 5 ஆஃப் பென்டிக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வாரம் காதலில் நீங்கள் கொஞ்சம் சிரமத்தை ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே ஸ்மூத்தாக போகாது, சில கஷ்டங்கள் சில மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம், உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில வாக்குவாதங்கள் ஏற்படலாம், அதால் நீங்கள் தனிமையில் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி உங்கள் பார்ட்னர்கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்க்குற அந்த கேர் இந்த வாரம் கிடைக்காம போகலாம், கிடைச்சாலுமே உங்களோட மனசு அதை ரியலைஸ் பண்ணாது, அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இந்த வாரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் பொறுமையாக பேசுனீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் காதலுக்கு சரியான நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து துலாம் ராசி வேர்ல்ட் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட லவ் லைஃப்பில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டை இந்த வாரம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு கம்ப்ளீட்னஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு திருப்தியை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வாரம் உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் காத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, பழைய பிரச்சனைகள் பழைய சிக்கல்கள் எல்லாமே இந்த வாரம் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இருந்தாலுமே நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்றதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் லவ்வை உங்கள் ஃபேமிலியில் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் அப்படின்னும் சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் உங்கள் லைஃப்பையே மாற்றும், அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னரை நீங்கள் இந்த வாரம் சந்திப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் பார்த்தோன்னா 3 கார்டு வந்திருக்கு. 3 கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வாரம் உங்களோட லவ் லைஃப்பில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும், நிறைய சந்தேக உணர்வு இருக்கும், கனவுகள் எல்லாமே ஒரு மாதிரி ட்ரீமிங்கான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். ட்ரீமிங் இந்த சென்ஸ் எதுவுமே நடக்காத மாதிரி, நீங்கள் நினச்சது எதுவுமே எதிர்பார்த்த மாதிரி நடக்காது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் பார்ட்னர்கிட்ட எதையாவது மறைச்சி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தோணும், உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட எதையோ மறைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் உங்கள் மனசில் எழும், அந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் உங்கள் மனசில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களோட இன்ட்யூஷனை நம்புங்க, உங்களோட உள்ளுணர்வை கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஏமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் சிம்மம் அண்டு துலாம் இந்த ராசிக்காரர்கள் ஒரு லவ்லி எனர்ஜியை ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேவா, அதே நேரத்தில் கன்னி ராசிக்காரங்களும் விருச்சிக ராசிக்காரங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, இதுதான் இந்த வாரத்துக்கான இந்த 4 ராசிகளுக்கான காதல் ராசி பலன். ஓகே, இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா உங்கள் ஜோடியாக் சைனோட என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.